அமைச்சர் அவர்கள் இப்போல்லாம் கணக்கெல்லாம் அவர் ஆடிட்டரில் அவர் கணக்கெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் எப்படியும் எங்களுக்கு நெல் மழையில் நனையாமல் 5 ஆண்டு காலத்தில் மழை நனைக்காமல் தான் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 3 மாதத்தில் இப்போ தொலைக்காட்சியில் பார்த்தா எல்லாம் நெல் மூட்டைகள்லாம் நனைந்து அதுவும் அதிகமாக ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ ஓப்பனில் தான் வச்சுக்கோங்க. நாங்கள் திடீர்னு ஒரு மழை வரும்போது மழை வரும்போது நாங்கள் உடனுக்குடன் அங்கே அப்புறப்படுத்தி இங்கே பாதுகாப்பான இடத்திலே நாங்கள் குடோனில் வச்சோம். எங்கே சக்கரால குடோனாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நாங்கள் வைத்து நெல்லை பாதுகாத்தோம். அதனால தான் வெள்ளை அரிசியாக ஒரு கருப்பு அரிசி வந்த காலத்தை போய் வெள்ளை அரிசி வர்ற காரணம் அந்த நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ தேசங்களில் இப்போ இங்கே வெள்ளை அரிசி வருவதற்கு ஒரு காரணமும் உண்டு. மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முழுமையாக பாதுகாப்பளித்து தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறார் சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் ஆகவேதான் மாண்புமிகு உறுப்பினர் முன்னவர் முடித்தவுடன் உறுப்பினர் கோவி ஸ்ரீன் அவர்கள் பேச அவை முன்னவர் முடிங்க. உட்காருங்க. அவை முன்னவர் நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிங்க. உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன். அவை முன்னவர் பேசி முடித்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்க 2 பேருமே பேசலாம். உட்காருங்க. அவை முன்னவர் பேசி முடித்தவுடன் 2 பேர் நீங்க கோவி செடியன் நீங்களும் பேசலாம், அவரும் பேசலாம். 2 பேருக்கும் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சொல்லுகிற போது இல்லை அதை மாற்றி ஒரே சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும். அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நீங்க பேசுங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் பேசலாம். உங்களுக்கு துணையாக பின்னர் யாரும் பேச அனுமதிக்கும். திரும்பி பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க மட்டும் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, இங்கே முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால் எல்லாரும் உறுப்பினர் கே நேரு அவர்கள் பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவை முன்னவர் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்கிறார்? ஆட்டுக்கு மாட்டுக்கும் என்பதெல்லாம் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது, கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேற வழியே, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்ட்லேருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது 1 மாதத்துக்கு 1/2 மாதத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தார், நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறையா கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் 1 நிமிஷம் சொல்லிடுறேன், நீ சொல்லு. நம்முடைய அவை முன்னவர் சொல்றார்,
ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் அதை உனக்கு வச்சிங்க. இன்னைக்கு ரேஷன் அரிசி காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. உறுப்பினர் முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்து என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். மாண்பு உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள் அங்க பேசுறேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுங்க. காமராஜ் உட்காருங்க. மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியத்துக்கு போய் சொன்னாரு, அண்ணன் நேரு கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. அதனால அதாவது என்னுடைய பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்க பேசும்போது நான் முடிச்சிடுறேன். எதற்கு சன்னக நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகையும் பொது ரக அரிசிக்கு எதுக்கு விலை கம்மியும் அப்படிங்கிற ஒரு விவாதம் நம்முடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களை ஒரு 8 அமைச்சர்களை கூப்பிட்டு விவசாய சங்கங்களை வந்து சந்திக்க சொன்னாரு. நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அங்க விவசாய சங்கங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு கோரிக்கை கொடுத்தோம். உணவுத்துறையில ரேஷன் சிஸ்டத்துல அரிசியோடைய, நான் சிறு வயதிலேயே பிஹெச்ல இருக்கும் பொழுது ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பம் தான் என்னோட குடும்பம். அப்ப சாப்பிடும் போதே அரிசியோடைய அளவு வந்து எப்பயுமே பெருசா இருக்கும். அதோடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லார் வீட்லயும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது போல. பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும் யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்லை. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். இங்க வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். இதுல வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி போன ஆட்சி 50 வருஷ ஆட்சி பத்தி பதிவு பேசல. இன்னைக்கு இருக்க நிலைமை என்னங்கிறத மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனம் போய் சென்ற பிறகு அப்ப விவசாயிகள் சொன்னாங்க, நாங்க வந்து எங்களுடைய பயிரை மாத்தணும்னா நீங்க வந்து சன்ன நகர்களுக்கு வந்து அதிகமான ஊக்கத்தொகை கொடுங்க அப்படின்னு பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் திருப்பியும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இது உண்மை. இதற்குதான் சன்ன நகர் நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகை கொடுத்து டெல்டா மாவட்டங்கள்ல இனிவரும் காலங்கள்ல பொது ரக நெல்லுக்கு பதிலா சன்ன நகர் நெல்லை வந்து பயிரிடணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். அவங்க பயிரிட்டாதான் அதை வந்து நம்ம கரெக்டா வந்து ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு ரேஷன் கடையில கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அதிகமான வந்து உற்பத்தி வந்து பொது ரகம் பண்ணிட்டாங்கன்னா ரேஷனுக்கு வந்து நம்ம சரியான நெல்லை அரிசியை கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் சன்ன நெல்லை வந்து உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இது பதிவு பண்றோம். உண்மையாக சொல்லுகிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல, இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு, இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்துல சன்ன நகர் அரிசியை நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசு சொல்ல வரல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி
அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாய் தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70-80% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இதை இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்னரக நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. உணவுத்துறை அமைச்சர் ஏதோ சொல்லணும். பேரவைத் தலைவர்களே, நம்ம முன்னாள் அமைச்சர் 2 பேரும் கே நேரு சாரும் அவர் சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது, சில ஃபோட்டோஸ் பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலம் அந்த பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்டில் பேப்பர் பத்திரிகைகள் நிறையா வந்திருக்கு. அதே போல் விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கேருந்து போடலை. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதில் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால் விவசாயிகள்லாம் ரோட்டில் வந்து போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கேருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பல ஆயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சிருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.